Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கரும்பு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரையூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியான பத்மா என்பவர் கோரணப்பட்டு பகுதியில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது விரியன் பாம்பு கடித்தது. தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த பத்மாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நம்ம இதுக்கு விஷகார சாவுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க அரசு. அதே போல நடிகரை பார்க்க போய் அதுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் அதுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கூலி தொழில் விவசாயத்தில் மூலமா போய் இயற்கையாக இந்த மாதிரி விஷப்பாம்பு சாகும்போது அவங்களை ஏன் 10 லட்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை, விவசாயத்தை பாதுகாப்பு கோரிக்கை. கோயம்புத்தூரில் இருந்து தேவக்கோட்டை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த அனைவரும் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் பேருந்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. திண்டுக்கல் முதல் கொட்டாம்பட்டி வரை உள்ள 52 கிலோமீட்டர் தூரத்தில் 3 இடங்களில் மட்டுமே சாலை தடுப்புகள் உள்ளதால் இதுவரை 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் உடனடியாக தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை நந்தனத்தில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கண்ணகி நகரைச் சேர்ந்த பெயிண்டரான ஆனந்த் என்பவர் இரவு கிண்டியில் இருந்து தேனாம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். நந்தனம் YMCA மைதானம் எதிரே இருசக்கர வாகனம் மீது மோதிய தனியார் பேருந்து நிற்காமல் சென்றுவிட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த ஆனந்தின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று முதலமைச்சர் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி மகளிர் விடுதியில் தண்ணீர் வராததால் மாணவிகள் தண்ணீர் தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொலைதூரத்தில் இருந்து வரும் மாணவிகள் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள சமூகநல விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார் இயங்காததால் விடுதி மாணவிகள் விளையாட்டு மைதானத்திற்கு சென்று குடங்களில் தண்ணீர் பிடித்து வரும் அவல நிலை காணப்படுகிறது. சமூக நலத்துறை மற்றும் கல்வி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கல்லூரிக்கு புறப்பட்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டு கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்காக 9 மாதங்களுக்கு முன் தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் 110வது வார்டில் 9 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பள்ளத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு 4000 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்ததாக கூறும் நிலையில் சென்னையின் பல இடங்களில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மார்ச் 3ஆம் தேதி பள்ளம் தோண்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுன்னா இது மாதிரி காவல் லைன் பழுப்புக்கு போகிறதுக்காகன்னு சொல்லி நோண்டினாங்க. மார்ச் 3 நோண்டி எல்லாம் இன்டகிரேஷன்லாம் பண்ணாங்க சார். இன்னும் இந்த 8-10 மாசமா இப்படி தான் இருக்குது சார். யாரும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. வந்தாங்க பார்க்குறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணோம். கம்ப்ளைண்ட் கார்பரேஷனுக்கு பண்ணால் அங்கேருந்து மாற்றி விட்றாங்க சார். கம்ப்ளைண்ட்டை ஒரு கம்ப்ளைண்ட்டு இது எங்கள் ஏரியா இல்லை வேறு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்த 8-9 மாசமாக இப்படி தான் இருக்குது சார் இந்த ரோடு. திருப்பூரில் 1 கோடி பணம் பெற்று மோசடி செய்த மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தார். செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி ஒப்பந்த பணிகளை செய்து வரும் முருகன் என்பவரிடம் இருந்து தென்னம்பாளைய பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நடராஜ் என்பவர் 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றியுள்ளார். இந்த நிலையில் பணத்தை இழந்த முருகன் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நடராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியை இடம் மாறுதல் செய்ய கோரி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களை கண்ணிய குறைவாக நடத்துவதுடன் அவர்களை மிரட்டுவதாகவும் விசாரணைக்கு சென்ற வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்ய கோரி அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் நீதிபதியை இடமாறுதல் செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கண்டன முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 நீதிபதியை இடமாறுதல் செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது.
கடந்த 17/10/2025 எங்களது சங்க உறுப்பினர் திரு கர்ணன் அவர்கள் காலை 11 மணி அளவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு நீதிபதி அவர்கள் எங்களது உறுப்பினர் அவர்களை ரிமாண்ட் செய்யுங்கள் என காவலரை அழைத்து எங்களது உறுப்பினரை மிகவும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உள்ளார். ஆகவே அந்த நீதிபதி அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது.